ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சங்கர மடத்தில் காஞ்சி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் காத்துருந்தா. அதில் ஒரு நடுத்தர வயசு சுமங்கலி பெண்ணும் இருந்தா. அவளோட கண்கள் அழுது அழுது குளம் மாதிரி கலங்கி இருந்தது. இதை கவனித்த மகாபெரிவா சீடர்கள்கிட்ட அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரும்படி கட்டளையிட்டார். அவள் பக்கத்தில் வந்ததும் ஏம்மா அழற அப்படின்னு கேட்டார். அந்த பெண், என் கணவர் தினமும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரார், அதனால் அவரோட உடம்பும் மனசும் கெட்டு போச்சு, அவரை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியலன்னா. உனக்கு குழந்தைகள் இருக்கா? ஆமாம் சாமி, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. உன் கணவர் குழந்தைகள்கிட்ட அன்பாக இருப்பாரா? குழந்தைகள்கிட்ட அவர் உயிரையே வச்சிருக்கார். அதுகளுக்கு ஜலதோஷம் காய்ச்சல் வந்தால் கூட அவரால் தாங்கிக்க முடியாது. அவர் குடிக்கிற விஷயம் குழந்தைகளுக்கு தெரியுமா? தெரியாது சாமி. குடிச்சிட்டு 12 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவார். அதுக்குள்ளே குழந்தைகள் தூங்கிடும். அப்போ நீ ஒன்று பண்ணு, உன் கணவர் குடிச்சிட்டு வந்தால் குழந்தைகள்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லு. அப்புறம் பசங்களுக்கு அப்பாங்கிற பாசம் மரியாதை எல்லாம் போயிடுங்கிறதையும் சேர்த்து சொல்லுன்னார். அவளும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா. அந்த பெண் பெரியவா சொல்லி கொடுத்த மாதிரியே அவள் கணவர்கிட்ட சொன்னால் அவருக்கு பயம் வந்துடுத்து. கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற ஆரம்பித்தார். சில மாதங்கள் கழித்து அந்த பெண் தன்னோட கணவர் குழந்தைகளோட காஞ்சிபுரம் வந்திருந்தா. அவளோட சிரித்த முகமே அவளோட கணவர் குடியை விட்டுட்டாருங்கிறத அழகாக சொல்லித்து. ஒரு மனுஷன் எவ்வளவு தான் கெட்டவனாக இருந்தாலும் அவன்கிட்ட ஏதாவது ஒரு பலகீனம் இருக்கத்தான் செய்யும். அதை பயன்படுத்தி தான் அவர்களை திருத்தி ஆகணும் அப்படிங்கிறது பெரியவாளோட செய்கை மூலம் நமக்கு தெரிய வருது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.